ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 11th மேக்ஸில் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுமா? கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 90க்கு 90 எப்படி எடுக்கலாம் அதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, 90க்கு 80 வரையும் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதே இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். இல்லைப்பா எனக்கு பாஸ் ஆனாவே போதும், நான்லாம் பாஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க, பாஸ் ஆகிறது மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக வந்து எப்படி 50 மார்க்ஸ் அது ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம்க்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னப்பா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நம்ம எப்படி நம்ம சென்டமும் ஸ்கோர் பண்ண முடியும், 80% மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும், அதே நேரத்தில் 50 மார்க்ஸ், அதாவது நான் சொல்கிறது 90க்கு. ஓகே, ஸோ 90க்கு 90யும் எடுக்கலாம், 90க்கு 80யும் எடுக்கலாம், 90க்கு 50யும் எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கேட்டகிரியை முதல்ல நம்ம பிரிச்சுக்கோம். 90க்கு 90 எடுக்கணும் அப்படின்றவங்கள நம்ம சி குரூப்னு வச்சுக்கோம், சரிங்களா? 90க்கு 80 எடுக்கணுன்றவங்கள பி குரூப்னு வச்சுக்கோம். அதே மாதிரி 90க்கு எனக்கு 50 எடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஸ்லோ லேர்னர்ஸை ஏ குரூப்னு வச்சுக்கோம். எப்பயுமே வந்து என்னோட டார்கெட் வந்து டாப்பர்ஸை பார்க்கறத விட ஆவரேஜாக இருக்க பிள்ளைங்களை தான் நான் வந்து மோட்டிவேட் பண்ணி இன்னும் நல்லா மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன் அப்படின்னா டாப்பர்ஸ் வந்து அவங்களா படிச்சுக்குவாங்க. ஸோ ஸ்லோ லேர்னர்ஸை தான் நம்ம வந்து பிக்கப் பண்ணி மோட்டிவேட் பண்ணி இன்னும் மேலே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும், சரிங்களா? ஸோ நம்ம இந்த கேட்டகரியில் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி, இந்த 3 கேட்டகரியுமே ஃபர்ஸ்ட் நம்ம எதை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மார்க் கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. 1 மார்க் கொஷின்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து டோட்டல் ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ பிரிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டோட்டலாக உங்களுக்கு மார்க்ஸ் வந்து 90 மார்க்ஸ்க்கு வருது. 10 மார்க்ஸ் வந்து 100ல் 10 மார்க்ஸ் இன்டர்னல் மார்க்ஸ், ஸ்கூலில் கொடுக்குற மார்க்ஸ். ஸோ 90 மார்க்ஸில் உங்களுக்கு 21 மார்க்ஸ் கொஸ்டின் கொடுக்குறாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்க 70ல் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 7 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. டோட்டலாக 14 மார்க்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின்ஸ் 7 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்கு டோட்டலாக 21 மார்க்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி 5 மார்க்ஸ்மே வந்து 5 மார்க்ஸ் ஏஆர்பின்ற ஆப்ஷனில் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 35 மார்க்ஸ் வருது. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது 21 மார்க்ஸும் 14 2 மார்க்ஸும் 21 3 மார்க்ஸும் 35 5 மார்க்ஸும், ஸோ டோட்டல் 90 வந்துச்சுங்களா? ஸோ இதில் இந்த 21 மார்க்ஸ் ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி 3 கேட்டகரியுமே 1 மார்க்ஸை பக்காவாக ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 10 முறையாச்சும் 1 மார்க் கொஸ்டின்ஸை முடிஞ்சவரை எழுதி பாருங்க. படிக்கிறத விட நீங்கள் எழுதுறது இன்னும் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஏதாவது மெமரி ஆகலைன்னா க்ளூ வச்சு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து 1 மார்க்ஸில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 21 மார்க்ஸும் நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான். 20ல் கன்ஃபார்ம் 15 மார்க்ஸ் புக் பேக்கில் மார்க்ஸ் வந்துடும். ஆனால் ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் இன்சைட்ல இருந்து கிரியேட்டிவ் சம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம அதில் 15 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துட முடியும். ஸோ யோசிச்சு பாருங்க, அப்போ ஏ கேட்டகரி பாஸ் ஆகணும்னா 1 மார்க்ஸ்லேயே 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறோமா? ஸோ பி கேட்டகரி, சி கேட்டகரி எல்லாருமே அந்த 1 மார்க்ஸை ரெடியாக போறீங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் இதை பார்ப்போம். 2 3 5 இது வந்து எந்தெந்த சாப்டர்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்னாக்கா நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற முதல்ல நான் ஏ கேட்டகரி, அதாவது பாஸ் ஆகணும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு, அந்த 50 மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன். சாப்டர் 1, சாப்டர் 7, சாப்டர் 8 நல்லா கவனிங்க, நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 1, சாப்டர் 7, சாப்டர் 8 இந்த 3 சாப்டரை மட்டும் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம படிச்சோம்னா சாப்டர் 1, சாப்டர் 7, சாப்டர் 8 எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் இந்த 3ஐயுமே நம்ம சேர்த்து படிக்கும் பொழுது அதுலயே நமக்கு எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 25 மார்க்ஸ் கிடைச்சிரும். ஏன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், 2 மார்க் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், 3 மார்க் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதுல இருந்து 2 கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். 2 or 3 கொஸ்டின்ஸ், அப்புறம் 5 மார்க்ஸ்ல ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ டோட்டலா உங்களுக்கு இந்த பார்ட்லேயே 25 மார்க்ஸ் வருது. ஸோ இது ஒரு 25 மார்க்ஸ், 1 மார்க்ஸ்ல ஒரு 15 மார்க்ஸ் எவ்வளவு ஆச்சு பாருங்க, அங்கேயே நமக்கு 40 மார்க்ஸ் வந்தது. கரெக்டுங்களா? ஸோ 100ல இருக்க அந்த 10 மார்க்ஸ் கிளாஸ்ல டீச்சர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த இன்டர்னல் மார்க்ஸ், அந்த ஒரு 10 மார்க்ஸும் சேர்த்தோம் அப்படின்னா டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருது இங்க 50 மார்க்ஸ். அதாவது 25 ஒரு 15, இதுவே வந்து 40 40 + 10 50. ஸோ 50 மார்க்ஸ் ஈஸியா எடுக்க முடியுது. அப்ப யாருமே வந்து
பாஸ் ஆகிறதுக்கு யோசிக்கவே வேண்டாம். எனக்கு 11th பாஸ் ஆகிறதுக்கே பயமா இருக்கு. நான் லாஸ்ட் மினிட் வரையும் படிக்கவே இல்ல அப்படின்றவங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இல்லப்பா எனக்கு இந்த சாப்டர் சுத்தமா வராது. வேற ஏதாவது சாப்டர் இருந்தா சொல்லுங்க. அத நான் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு இந்த சாப்டர் சொல்றேன் பாருங்க. சாப்டர் 1, சாப்டர் 4, சாப்டர் 5. இது வந்து இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் எல்லாருக்குமே தான் பொருந்தும். சரிங்களா? சாப்டர் 1, சாப்டர் 4, சாப்டர் 5 இந்த 3 சாப்டருமே பிராக்டிஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அதுல இருந்து 2 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின்ஸும், 3 மார்க் கொஸ்டின்ஸும், 5 மார்க் கொஸ்டின்ஸும் டோட்டலா ஒரு 25 மார்க்ஸ்க்கு கன்ஃபார்ம் வந்து கேட்டுருவாங்க. ஸோ இந்த நீங்க இந்த ஒரு 3 சாப்டரையும் பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பா உங்களால 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது 1 மார்க்ஸோட சேர்த்து இன்டர்னல் மார்க்ஸோட சேர்த்து இது ஒரு 25 சரிங்களா? இல்ல எனக்கு அதுவும் வந்து பிடிக்கல. இதுல வந்து எனக்கு 2 சாப்டர் ஈஸியா இருக்கு. 1 டஃபா இருக்கு அப்படின்றவங்க சாப்டர் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 4 செலக்ட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 6 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்டர் 1, சாப்டர் 4, சாப்டர் 6 இந்த 3 சாப்டரை எடுத்து படிச்சுட்டு 1 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கும்பொழுது கண்டிப்பா இந்த 3 சாப்டருக்கு ஒரு 25 மார்க்ஸ், 1 மார்க்ஸ்க்கு ஒரு 15 மார்க்ஸ், இன்டர்னல் மார்க்ஸ் ஒரு 10 மார்க்ஸ். ஸோ டோட்டலா 50 மார்க்ஸ் கிடைக்குது. இந்த 50 மார்க்ஸ் வந்து வெறும் பாஸ் ஆகுறதுக்கு மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி 3 பேருமே இதை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம கையில எவ்வளவு மார்க் இருக்கு? 50 மார்க்ஸ் இருக்கு. ஆனா ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்லக்கூடிய இந்த சாப்டர்ல இருக்க எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் அதுல இம்பார்ட்டன்ட்லாம் பார்க்க கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்டர், ஃபுல் எக்ஸசைஸ் எல்லாமே பார்க்கணும். சரிங்களா? ஃபுல் சாப்டர்னா என்ன? 178 அதை பாருங்க. அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் ஆப்ஷன் 145, நெக்ஸ்ட் ஆப்ஷன் 146 இந்த லெசன்ஸ்ல இருக்க எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு, பயிற்சி கணக்கு இது எல்லாத்தையுமே பாருங்க. இது பார்த்தோம்னா நான் 50 மார்க்ஸ் எடுத்துட்டோமா? சரி நெக்ஸ்ட் வாங்க. நான் வந்து 90க்கு எனக்கு 80 எடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு ஆல்ரெடி அங்க 50 மார்க்ஸ் எடுத்தாச்சு. பேலன்ஸ் வந்து 30 மார்க்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த 30 மார்க்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா டோட்டலா இருக்க உங்க சாப்டர் லெசன்ஸ்ல அந்த டோட்டல் சாப்டர்ல 3 சாப்டர் நம்ம வந்து எல்லாமே பக்காவா ஃபுல்லா பார்த்து வச்சுட்டோம் இல்லையா? அது எந்தெந்த 3 சாப்டர் அப்படின்றத நீங்களும் செலக்ட் பண்ணிருப்பீங்க. இது வந்து ஏ கேட்டகரிக்கும் பொருந்தும், பி கேட்டகரிக்கும் பொருந்தும், சி கேட்டகரிக்கும் பொருந்தும். ஸோ 3 சாப்டரையும் பார்த்துட்டு 1 மார்க்ஸும் பார்த்துட்டீங்க. இப்போ இதுல பி கேட்டகரி, அதாவது எனக்கு 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது கூட நீங்க பேலன்ஸ் இருக்க நல்லா கவனிங்க. நீங்க 3 சாப்டர் செலக்ட் பண்ணி ஃபுல்லா எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் பார்த்துட்டீங்க. அதாவது எடுத்துக்காட்டு கணக்குகளும் பயிற்சி கணக்குகளும் பார்த்துட்டீங்க. 1 மார்க்ஸும் பார்த்துட்டீங்க. இது போக பேலன்ஸ் இருக்கிற மற்ற சாப்டர், அதாவது மற்ற யூனிட்ஸ் எல்லாத்துலயும் இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கும் பொழுது பிளஸ் தியரம், அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா பண்புகள், வரையறைகள், தேற்றம் இது எல்லாமே சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பா வந்து நம்மால வந்து 80+ எடுக்க முடியும். சொன்னது புரியுதுங்களா? 80ல இருந்து ஒரு 85 கூட கன்ஃபார்ம் எடுக்க முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டா படிங்க. இதை வந்து யார் ஃபாலோ பண்றீங்க? பி கேட்டகரியும் பி கேட்டகரியும் சி கேட்டகரியும் ஃபாலோ பண்றீங்க. ஏ கேட்டகரி முடிஞ்சாச்சு. ஸோ பி, அதாவது 80 மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது சி டாப்பர், நான் வந்து 90க்கு 90 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அந்த 10 மார்க்ஸ் இன்டர்னல் மார்க்ஸ் வந்துட போகுது. 15 மார்க்ஸ் 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்துடும். அந்த கிரியேட்டிவ்ஸ் கம்ஸ் இன்சைட்ல இருந்து கேட்டாலும் கிரியேட்டிவா கேட்டாலும் 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல என்னால் அட்டன் பண்ண முடியுன்றவங்க அட்டன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுவும் வந்து உங்களுக்கு சென்டம் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன அந்த 3 சாப்டர் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி மற்ற சாப்டர்ஸ்ல ஆல் சாப்டர்ஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸை பார்த்துட்டு அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்புகள், வரையறைகள், தேற்றம் இது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதையும் பார்த்துட்டு இது கூட 2022ஓட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், 2023ஓட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், 2024ஓட கொஸ்டின் பேப்பர் 3 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் இந்த இயர் நடந்த ஆஃப் இயர்லி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், செகண்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், இன்னும் ரிவிஷன் நடக்கல, உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து 90 அவுட் ஆஃப் 90 கன்ஃபார்ம் எடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி பாருங்க. சரிங்களா? சரி வாங்க நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து இப்போ 11th மேக்ஸ்ல என்னென்ன 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் ஆல் சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல இமேஜஸாவோ இல்ல பிடிஎஃபோ ஷேர் பண்றேன். வேணும்ன்றவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்றவங்க ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் என்ன அப்படின்றது தெளிவா பார்த்துருவோம்.
மேக்ஸ் ஃபுல் போர்ஷன் யூனிட் 1ல இருந்து யூனிட் 12 வரையும் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2ல இருக்க இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வால்யூம் 1ல பார்த்துருவோம். யூனிட் 1 to யூனிட் 6 எக்ஸசைஸ் சம்ஸ். நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிடுறேன், இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1ல 2, 5, 6, 7, 10, 1.2ல 4, 6, 8, 9, 1.3ல 3, 6, 7, 8, 10, 12, 14, 19, 1.4ல 4, 5, 7, 8. எக்ஸாம்பிள் சம்ஸ்ல 1.3, 5, 6, 13, 2, 29, 30. சாப்டர் 2ல 2.1ல 2, 3, 5, 2.2ல 3, 5, 6, 2.3ல 2, 4, 7, 10, 2.4ல 3, 4, 8, 10, 2.5ல 1, 2, 2.6ல 1, 2, 3, 4. 2.7ல 1, 2, 2.8ல third sum, 2.9ல 7, 8, 9, 10, 11, 12, 2.10ல 4, 5, 6, 7, 2.11ல 1, 2, 7, 8, 2.12ல 3, 4, 6, 8, 10, 11. எக்ஸாம்பிள் சம்ஸ்ல 2.25, 26, 27, 37, 30. இது எல்லாமே பார்த்துக்கோங்க. சாப்டர் 3 எக்ஸசைஸ் சம்ஸ்ல 3.1ல 5, 6, 8, 9, 10, 12, 3.2ல 4, 5, 6, 7, 9, 3.3ல 4th sum, 6th sum, 4th sum very very important, 5 mark sums, 3.4ல 3, 4, 7, 8, 11, 12, 13, 14, 15, 19, 20, 21, 3.5ல 4, 5, 6, 7, 8, 10, 3.6ல 3, 6, 8, 12, 13, 14 important. 3.7ல 2 and 3, 3.8ல third sum, 3.9ல 2, 5, 11, 3.10ல 2, 5, 6, 12, 13 important. Example sumsல 3.29, 32, 38, 39, 54, 55, 3.71 important. Fourth chapterல exercise sumsல 4.1ல 5, 7, 8, 14, 15, 16 important. 4.2ல 1, 7, 9, 12, 14 important. 4.3ல 1, 2, 3, 4, 15, 16, 21, 26 important. 4.4ல 1, 2, 6, 7, 8, 9 important. Example sumsல 4.5, 6, 58, 61, 64, 65, 66, 70 important. Chapter 5ல 5.1ல 2, 3, 4, 5, 6, 13, 14, 15, 16 important. 5.2ல 4, 8, 10. 5.3ல 3, 4, 5, 11. 5.4ல 2, 3, 4, 5, 9. Example sumsல 5.7, 15, 20, 5.25 important. Chapter 6ல exerciseல 6.1ல 2, 4, 6, 7, 9, 14, 15 important. 6.2ல 2, 8, 11, 12 important. 6.3ல 2, 3, 5, 8, 13 important. 6.4ல 2, 3, 6, 8, 9, 18 important. Example sumsல 6.18, 6.19, 36, 37, 38, 39 important. Next volume 2ல பாருங்க. chapter 7ல 7.1ல 2, 3, 4, 6, 7, 9, 12, 13, 22, 23 important. 7.2ல 1, 2, 3, 5, 6, 9, 12, 13, 18, 19, 20 important. 7.3 very very important exercise. அதில் 2, 4, 5, 6 கண்டிப்பாக பாருங்க. 7.4ல 1, 2, 5, 6 important. Next example sums பார்த்தீங்கன்னா 7.12, 24, 26, 29, 30, 31, 18, 22, 25 very very important. 8th chapterல 8.1ல 2, 3, 7, 8, 9, 10 important. 8.2ல 4, 5, 6, 7, 10, 13, 14, 17 important. 8.3ல 2, 4, 5, 7, 8, 9, 12, 13 important. 8.4ல question number 2, 4, 8, 9, 10 important. Example sumsல 8.9, 8.10, 8.19, 8.21, 8.23, 26 important. 9.1ல 16, 17, 18 important. 9.2ல 1, 4, 5, 10, 13, 14, 15 important. 9.3ல 2, 3, 6, 7 important. 9.4ல full exercise பார்க்கணும். 9.5ல 1, 2, 3, 5, 6, 10, 14 important. Example sumsல பார்த்தீங்கன்னா 9.31, 34, 26 important. Chapter 10ல 10.1ல 6, 7, 5 important. 10.2ல 1, 2, 3, 13, 14, 15, 16, 17, 18 important. 10.3ல 7, 8, 10, 13, 16, 19, 20, 27, 28 important. 10.4ல 1, 2, 3, 4, 11, 12, 13, 14, 19, 20, 23, 26 important. Example sumsல 10.34, 36, 29, 30 இது எல்லாமே important. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 11ல 11.1ல ஃபுல்லியில் பார்த்துக்கோங்க. 11.1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸு. 11.2ல கொஸ்டின் நம்பர் 1ல செகண்ட் ரோம் லெட்டர், தேர்ட் ரோம் லெட்டர். கொஸ்டின் நம்பர் 2ல செகண்ட், தேர்ட் பாருங்க.
தேர்ட் கொஷினில் தேர்ட் ரோம் லெட்டர், ஃபோர்த் கொஷினில் செகண்ட் ரோம் லெட்டர், தேர்ட் ரோம் லெட்டர் அண்ட் ஃபிஃப்த் கொஷின் பார்த்துக்கோங்க. 11.3ல கொஷின் நம்பர் 1, 2, 4, 5 இம்பார்ட்டன்ட். 11.4ல 1, 2, 3 இம்பார்ட்டன்ட். 11.5ல 5, 6, 7, 8, 14, 15, 17, 18, 19, 20 important. 11.6ல 4, 7, 9, 10, 12, 16 important. 11.7ல 1, 2, 3 important. thirdல second subdivision and third subdivision very very important. 11.8 ஃபுல்லாவே பாருங்க. 11.9ல 1, 2, 3, 6 important. 11.10ல ஃபுல்லா important. 11.11ல ஃபுல்லா important. 11.12ல 1, 2 important. Example sums பார்த்தீங்கன்னா 11.29ல first subdivision, 37ல second subdivision, third subdivision, 40ல first subdivision, 41ல third subdivision. Chapter 12ல உங்களுக்கு 12.1ல question number 2, 6, 7, 9, 10, 8 important. 12.2ல 3, 4, 5, 6 important. 12.3ல 1, 2, 4, 7, 8, 9 important. 12.4ல 1, 2, 4 important. Example sumsல 12.15, 12.22, 12.29 important. ஸோ இதில் எல்லா சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருக்கோம். 2 marks and 3 marks 5 mark கொஷின்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 12 வரையும் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னன்றதை பார்த்தோம். 2 marks and 3 marks 5 mark கொஷின்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டாப்பராக இருக்கிறவங்க 90க்கு 90 எப்படி எடுக்கலான்றதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி 90க்கு 80 எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தோம். 90க்கு நான் ஒரு 50 எடுத்து பாஸ் ஆனால் போதும் அப்படின்றது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருக்கோம். கண்டிப்பாக வெரி வெரி யூஸ்ஃபுல்லான வீடியோ. தொடர்ச்சியாக வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட்க்கு இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே வீடியோ அப்லோட் பண்ண இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மேக்ஸில் நீங்கள் ஆஃப் இயர்லியில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டார்கெட் ஃபர்ஸ்ட் டிவிஷன் அண்ட் செகண்ட் டிவிஷனில் என்ன டார்கெட், பப்ளிக்கில் எவ்வளோ டோட்டல் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு மெயினாக நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தேங்க்யூ, பபாய்.